எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி பழைய வீடுங்க. ஒரு 6-7 வருஷத்து வீடு தாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டு வரும். ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40, லென்த்து பார்த்திங்கன்னா 50, 40க்கு 50, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹால், கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்துட்டு வரும். ப்ராப்பர்ட்டியை ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங், அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டி. எனக்கு சும்மா ஒரு வந்து போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ் வேணும், கொஞ்சம் சைடில் கார்டன் வைக்கிறது இடம் வேணும் அப்படின்றவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி கொண்ட ரோடு பார்த்திங்கன்னா தச்சம் மண் ரோடு தாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். வரேன், கார் பார்க்கிங், நல்ல ஒரு ப்ராடான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து வராண்டாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷெட் இறக்கிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் தாங்க உங்களுக்கு. மொத்தம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதில் பார்த்தா ஒரு 6 சதுரம் இல்லை ஒரு 7 சதுரம் வீடு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைடில் காமிச்சிடும் பாருங்கள். உங்களுக்கு காம்பவுண்ட் விட்டுட்டு சைடில் ஒரு அடி 1.5 அடிக்கு மண் தரையை விட்டுருக்காங்க, செடிங்க எதாவது வைக்கிறது மாதிரி. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ணால் நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் இருக்குது நல்லாவே உங்களுக்கு. பேக்கில், சைடில், ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஸ்பேஸ் இருக்குதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை. இந்த சைடெலாம் பூஞ்செடிங்க வச்சுருக்காங்க, ஒரு மாதுளம் செடியும் இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு போர்வெல்லுங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டருக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குதுங்க. ஸோ தண்ணி பிரச்சனை கிடையாது. சைடில் ஃபுல்லாக அவங்க பூஞ்செடி வச்சுருக்காங்க, ஒரு சைடில் ஃபுல்லாகவே பூஞ்செடியாக வச்சுருக்காங்க. எனக்கு வந்தால் போனால் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் திருவண்ணாமலையில் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஆப்டாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இப்படி ஒரு சேர் போட்டு நீங்கள் உட்காரலாம், ஒரு டேபிள்லாம் போட்டுட்டு ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா காற்றோட்டமாக இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இல்லாத இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே பார்த்துலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரில் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கேட் ஒன்று போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. உள்ளே இருந்து பார்த்துடலாம். ஒரு காம்பேக்டான ஒரு ஹாலுங்க. ஒரு ஹாலு, கிச்சன், ரெஸ்ட் ரூம். இது கிச்சன் ஸ்பேஸுங்க. இது ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க, நல்லா ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஷவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 7 இயர்ஸ் ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ப்ராப்பர்ட்டி ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.